Hi. You guys are from Madurai? It's a temple town, isn't it? நான் கேட்ட பிரபுக்கு இது யார் பண்ண போகிறோம் மச்சா, இது செம்ம கேரக்டராக இருக்கு, நல்லா இருக்குல்ல, நீ தான் பண்ணுறியா சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இந்த ஃபோனில் நீ எங்கடா இருக்கு நீ சொல்கிறாண்டீங்களே, யாருமே கூகுள் மேப்லாம் அனுப்ப மாட்டாங்க எங்கே இருக்குன்னு சொல்லுறது. இல்லை சொல்ல மாட்டாங்க. கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் பெனிமில்ல தான் இருப்பான் அந்த வில்லன். ஆனால் அங்கேயோ தேடி எங்கடா இருக்கேன்னு தான் கேட்பேன். கண்ணரெప్పుడు வாழ்ச்சிக்கொண்ட చూడన్నా தேவா காடி கொடுக்கு தகன்னொரு குத்துண்டோ. சாம் அம்பி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வேண்டி வந்து சாஃப்டாக இப்படிலாம் சொல்லுங்க அப்படின்லாம் பண்ண வேண்டி வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸை வச்சு ஹவ் வில் யூ மேனேஜ் சொல்லுங்க. ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிரித்தாலே இருக்கும்ல, நல்லா பர்சனாலிட்டியாக இருப்பார்ப்பா அப்படின்னு நிறைய பேர் பார்த்து நீங்கள் சொல்லுவீங்கல்ல. இப்போ வந்திருக்கிற உங்களுக்கு தெரியும், ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, பர்சனாலிட்டியாக இருப்பார். பட் என்ன பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான். அதாவது அம்பின்னா சமத்து, அண்ணியன்னா சம்பத்து. கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு? அவரே தான், டெரரைசிங் பர்சனாலிட்டி. வணக்கம் மிஸ்டர் சாம். வணக்கம் வணக்கம். சப்போஸ் சாம் அம்பி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வேண்டி வந்து சாஃப்டாக இப்படிலாம் சொல்லுங்க அப்படின்லாம் பண்ண வேண்டி வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸை வச்சு ஹவ் வில் யூ மேனேஜ் சொல்லுங்க. அவ்வளோதானே. பட் எப்பவுமே வந்து சொல்லும் போதே இந்த மாதிரி டெரரைசிங் ரோல்னு தான் சொல்லுவாங்களா? நம்ம பார்த்தா இல்லை அது இப்போ டெரரைசிங் ரோல்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் சார்னுவாங்க. அந்த எக்ஸ்ட்ராடினரி வார்த்தை வந்துட்டு எல்லா படத்துலையும் இருக்கும். அது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டரு, எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட், எக்ஸ்ட்ராடினரி கதைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் பிஃபோர் கரோனா ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தார். நான் லைன் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது பிடிச்சதுன்னு நான் கதை கேட்பேன். அவங்க லைன் சொன்னாங்க, நான் அப்போ வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆமாம், ஏன்னா எனக்கு அதில் ஐ ரியலைஸ்ட் அதில் எனக்கு ஒரு கேரக்டர் இருக்காது, அதில் பெருசாக ஒன்று இருக்காது. பட் அவங்களுக்கு வந்து நான் பண்ணால் நல்லா இருக்கும், ஏன்னா ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை சார் ஒரு சூப்பரான கேரக்டர் சார் அதுன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டர் எனக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணி சொல்லணும் அது சூப்பராக இல்லையான்னு அப்படின்னு. பட் சில சூப்பரான கேரக்டர் பண்ணிட்டு ரொம்ப லியூக்வார்மா ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கா? இருக்கே. இப்போ ஆரணி காண்டம்னு படம் எடுத்தீங்க. எக்ஸாக்ட்லி. அது இன்னைக்கு கல்ட் சினிமா அது. பட் அது எப்போ ரிலீஸ் ஆச்சோ பெருசா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஜாக்கி ஷ்ராஃப் நேர்ல பார்த்து பயந்தாரா பர்சனாலிட்டி பார்த்து? இல்ல இல்ல இல்ல. பல படங்கள்ல சாம் உனக்கு நான் பார்த்த வரைக்கும் இல்லை என்ன பண்றாங்க, அந்த ஹீரோ வந்து சப்போஸ் ஆப்போசிட்டாங்க ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கு வரும், வில்லனுக்கு வரும் இல்லையா? எங்கேயாவது ஒன்று கவுத்துன்னு வச்சுக்கேன், இந்த ஃபோனில் நீ எங்கடா இருக்கு சொல்கிறாண்டீங்களே, யாருமே கூகுள் மேப்லாம் அனுப்ப மாட்டாங்கல்ல எங்கே இருக்குன்னு சொல்கிறது. இல்லை சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வந்து கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் பெனிமில்ல தான் இருப்பான் அந்த வில்லன். ஆனால் அங்கேயோ தேடி எங்கடா இருக்கேன்னு தான் கேட்பேன். ஓகே, அது எப்படி? அது யூ டோன்ட் டெல் தி டைரக்டர் இது ஆல்ரெடி பண்ணிட்டு. இல்லை, நான் நிறைய டைரக்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, எதுக்காக நான் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி ஸ்பெயின் அந்த மாதிரி அங்கேயே எதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது? கிளைமேக்ஸ் நானும் வெயிட் பண்ணலாம், எதுக்கு இங்கே தான் வெயிட் பண்ணலாம்? அதுக்கப்புறம் நல்ல கொட்டுற மழையில அந்த கொடையை பிடிச்சுன்னு இவன் தான் நீங்க தீர்த்து கட்ட வேண்டியவன் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும்போது மொபைல் போன்ல பேசினே இருக்கீங்க, நல்ல போயிடல அந்த போன் எனக்கு வேணும், டோட்டலி வாட்டர். அந்த போன் எனக்கும் வேணும், நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா இப்போ உனக்கும் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டா தேடுறேன் இனிமே. கோவா படத்துல ஸ்டன்னிங்கா ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், ஒரு கே கேரக்டர் வெங்கட் பிரபு தான் கொடுத்தாரு இல்லையா? அது வந்து டிட் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்? ஏன்னா நான் வந்து ஒரு டவரிங்கான ஒரு வில்லனா வந்து இருக்கேன், அப்போ டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கேன்னு. டிட் யூ? நானும் ஒரு ஆக்டர் ஆகணும் தான் வந்தேன். ஓகே, பட் எல்லாமே பண்றதுக்காக எப்படி? ஹவ் டிட் யூ எக்ஸ்பிளைன் தட் ரோல் டு யூ? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அது பிரபு அதை எடுத்துட்டு வந்தது. ஏன்னா ஒரு ஸ்மால் பேக்ரவுண்ட் அந்த கதைக்கு எப்படின்னா, அந்த கதை வந்து அதோட ஒன் லைன் வந்து நான் தான் கொடுத்தது பிரபுக்கு. பிகாஸ் ஹி கேவ் மீ a சக்ஸஸ் ஃபில்ம் லைக் சரோஜா. ஸோ நான் லேட் 90s கோவான்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தேன். நான் பார்த்த கோவா, நான் இருந்த கோவா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கோவா. பிரபு வந்து நான் கோவா பார்த்தது இல்லைடா, இந்த படத்தை எப்படி பண்ணுவேன்னு கேட்டு நான் லைனை சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லைன் எழுதி வச்சிருக்கேன், நீ கேடு. He loved it. அதுக்கப்புறம் கதை ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு when he came back to me to narrate இந்த கே கேரக்டர் சொல்லிக்கிட்டே வரைச்சேன். பிரபு கேட்டேன், நான் கேட்ட பிரபுக்கு இது யார் பண்ண போகிறான் மச்சான், இது செம்ம கேரக்டராக இருக்கேன்னு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல கேரக்டர். நான் சொன்னேன் சேலஞ்சிங் மச்சான், இட் ஹேஸ் டு பி ஒரு சூப்பரான ஆக்டர் பண்ணணும். அதான் நீ தான் பண்ணுறியா சொல்லிட்டு ஓடி போயிட்டான் வீட்டிலேருந்து. என் வீட்டில் தான் வந்து பேசிகிட்டு இருந்தான். ஓடி போய் நான் அவன் பின்னாடி ஓடி போய் ஸ்டேர் கேஸ்லாம் கீழே போய் இறங்கி, இந்த பசங்க ஆடிப்பாங்கள்ல அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்விங்கு அதெல்லாம் இருக்கும்ல, அங்கே போய் நின்று பிடிச்சிட்டு நான் சொன்னேன், டே நான் பண்ண ரெடியாக இருக்கியாட்டா
அடிச்சிருவேன் நீ எங்கேயா சொன்னேன்னா நான் சொன்னேன் இல்லை ஆஸ் அன் ஆக்டர் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் ஓகே சரோஜாவில் அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல ரொம்ப ஃபேமஸ் இல்லை கோடான கோடி கூட அந்த பாட்டில் அது என்ன டான்ஸா இல்லை நீ வாக் போறியா என்னது ஆக்சுவலாக அந்த டான்ஸ் பண்ணிட்டு வாக் பண்ணுறேன். அது எப்படி கற்றுனது? கொரியோகிராஃபர் சொல்லி கொடுத்தாங்களே. கொரியோகிராஃபர் சொன்னாங்க, பட் சின்ன வயசுல பண்ணி எனக்கு பழக்கமே நடந்து. ஆமா நடந்தே டான்ஸ் பண்ண நடந்த கதை அது. இது நடந்த கதை இல்லை, எங்க அம்மா அடிச்ச போலாம் அப்படி நடந்த கதை அது. பட் ஒன்று அடிப்பாங்களா அவ்வளவுதான். இங்க வந்துட்டு என்னன்னு பிரபு இதே பண்றா, நான் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் மட்டும் மாத்திக்கோ, 7 அடியில ஒண்ணு. ஓகே சோ இது அப்புறம் சென்னை 20 நான் கலாய்ச்சிட்டு இருக்கேன்ல. I'm so happy about it. I'm so happy about it because people look at Sampath as a villain. Other side you know. I know. Going back Chennai 20. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் வெங்கட் பிரபு. இல்ல நான் நிறைஞ்ச மனசுன்னு ஒரு படம் இங்க சமுத்திரகனி டைரக்ட் பண்ண படம் பண்ணேன். விஜயகாந்த் தான் ஹீரோ. அதுல பிரபு வந்து என் தம்பியா நடிச்சிருப்பான் அதுல. ஸோ நானும் அவனும் பேட்ச்மேட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் ரூம்மேட்ஸாக மாறிட்டோம். அவ்வளோ நாள் இருந்தோம் ஷூட் பண்ணிட்டு அந்த படத்தில். ஸோ ஸ்டார்டட் வந்து தமிழில் பண்ணிட்டு தான் அப்புறம் தெலுங்குவா? ஆமாம் ஆமாம். தெலுங்குல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் எங்கே யாருக்கு வந்தது? சாம போடணும் தெலுங்கு ஃபிலிம்லேருந்து. எனக்கு கால்ஸ் நிறைய வரும் தெலுங்குலேருந்து. பட் நான் வந்து சரி போனால் கரெக்டான ஒரு லான்ச் கரெக்டாக இருக்கணும்ல. ஆமாம் இல்லையா வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். விஷ்ணுவர்தன் வந்துட்டு இவர் பவன் கல்யாண் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அது அப்படி தான் நான் போனது தெலுங்கு. பட் அஃப்கோர்ஸ் அந்த படம் பெருசாக போகல. எனக்கு ஆக்சுவல் பிரேக் வந்தது மிர்ச்சின்னு ஒரு படம், பிரபாஸோட பண்ண படம். அதுதான் நான் தான் மெயின் வில்லன் அந்த படத்தில். பட் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு மேபி லிட்டில் மோர் தென் த ஹீரோ ஸ்பேஸ் இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த கடைசி வரைக்கும் அதனால தான் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிறேன். 2013 ரிலீஸ் ஆச்சு. 2011-12 பண்ண படம் அது. நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ படம் பண்ணிட்டேன் தெலுங்குல. மிர்ச்சி படத்துடைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் பேசுவேன். அப்படிதான் அங்கதான் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அண்ட் லேர்னிங் தெலுங்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எப்படி நான் வந்து ஜாக்கெட் ஷாப்புக்கு தமிழ் சொன்ன மாதிரி தெலுங்குல ஒன்று இருக்கு. பிகாஸ் யூ திங்க் இன் தமிழ், யூ ஆர் ஃப்ரம் ஸ்ரீரங்கம், யூ திங்க் இன் தமிழ். நான் ஒரு வில்லன் எங்கேயாவது முறையும் போது மௌன துரோகி டாய் துரோகிலு அப்படின்லாம் தெலுங்குல சொன்னா தமிழ் தானே வரும் சார். வந்திருக்கா? அப்படி இல்லை இல்லை அப்படிலாம் வராது. இது எப்படின்னா ஒரே பாஷை பேசினாதான் இந்த பிரச்சனை வரும். நல்லா பல பாஷை பேசுவேன். சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தியே பேசுவேன் நான் தெலுங்கு. எங்க அப்பா வந்து பொருந்து படிச்சு வளர்ந்ததுலாம் நெல்லூர். ஸோ அவர் தெலுங்கு மேகசின்ஸ் நிறைய படிப்பார். எங்க அம்மா வந்து தமிழ். இவங்க ஏதாவது சீக்ரெட் பேசிக்கணும்னா தெலுங்குல பேசிப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னு சரி பசங்களுக்கு புரியாதுன்னு ஒரு இதில் பேசிப்பாங்க. நமக்கு எல்லாமே புரியும். இதுக்குன்னே எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஸோ தெலுங்கு எனக்கு வந்தது அப்படி. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தெலுங்கு ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதா இருந்தது. ஏன்னா யூ வென்ட் டு தெலுங்குனா ஹைதராபாத் போனால் அந்த தெலுங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தமிழில் இப்போ பண்ணிட்டு இருக்கிற படம் இப்போது வந்து ஜேசன் சஞ்சய் படம் முடிச்சேன். சிக்மா ஐ பிளே த வில்லன். ஆமாம் அதில் அது பிடிச்சிருக்கேன். அப்புறம் சுந்தர் சி படம் பண்ணிட்டு இருக்கேன். விஷால் படம் புருஷன். As a director, how did you find Jason Sanjay? Smart, very smart. Very smart. Definitely நான் சஞ்சய்க்கே சொல்லியிருக்கேன். என்னைக்காவது நான் இன்டர்வியூ பண்ணுறது சொல்லணும்னு. எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரேஸ்ட் சைல்டு. ஓகே. ரொம்ப 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 டிக்னிஃபைடான ஒரு பையன். ஃபார் 25 years ஹெட் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். ரொம்ப வெல் மேனர்ட் பாய். வெரி வெல் மேனர்ட். How does he interact? Scenes like எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லாமல் சில இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல ஒரு டைரக்டருக்கு. ஏன்னா விஷுவலாக அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அது வரலன்னா ஹில் கம் பேக். பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி சொல்லணும் தயங்கணும் அப்படிலாம் கிடையாது. கிளியர். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சஞ்சய் சொல்லியிருந்தேன், இது ஹைரார்கிலாம் இல்லை சஞ்சய், இது யூஆர் அ டைரக்டர். இந்த மொத்த கதையை நீ ஃபஸ்ட் பார்த்துருக்கேன் ஆஸ் அ ஸ்கிரிப்ட். ஸோ ஆஸ் அ டைரக்டர் வாட் யூ வாண்ட் இஸ் வாட் யூ ஷுட். அண்ட் என்னோட வேலை டு டெலிவர் தேட். ஓகே. ஸோ நான் டெலிவர் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டோன்ட் பாதர். அப்புறம் ஒரு நியூஸ் வந்தது ட்ரெயின். ஆமாம் ட்ரெயினில் வந்து நீங்கள் மெயின் டிடி நீங்கள் தான். நான் டிடியாக தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போ எதுக்கு அப்புறம் படத்தில் இடிக்குமே அதனால தான் சேம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த செட்டு போட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க என்ன. அதை நிற்க வச்சு பார்த்த உடனே சார் டிடிலாம் வேலைக்கு ஆகாது. மிஸ்கின் அண்ட் மீ கோ பேக் மெனி இயர்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு தெரியும்.
பட் எங்கேயும் அமையல அது டுகெதராக ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் இந்த படத்தில் என்னென்ன மிஸ்கின் சொன்னது இதுதான், சம்பத் எங்கேயோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம், பெரிய ரோல் சின்ன ரோல்லாம் பார்க்குது, எனக்காக வந்து பண்ணி கொடுத்துரு. ஓகே, ஹீரோ ஆஃபர் வந்திருக்கா? ஹீரோ எனக்கு வந்திருக்கு. என்ன மாதிரி சப்ஜெக்ட்? அதுதான், தட் வாஸ் த ப்ராப்ளம். நான் வரிசைய சினிமாவுக்கு ஐ வாஸ் 32 years old. ஸோ எனக்கு இது ஆஃபர்லாம் 10-12 வருஷத்துக்கு முந்தி வரிச்சேன். அவுட் டெல் தம். பட் நான் வந்து அந்த ஸ்கோப்பில் நான் வரல சினிமாவில். நான் வந்து இப்போ ஒரு இர்ஃபான் கான் இன்னைக்கு சமுத்திரகனி பண்ணிட்டு இருக்க ரோல்ஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னோட ஏஜுக்கு வந்ததுன்னா நான் பண்ணலாம். இப்போ மலையாளத்தில் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். 60 இல்லை, 2 years younger to 60. Not bad. I can bless you. You can. Okay, coming back to that. So மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், where I play almost the lead. ஸ்டண்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஸ்டண்ட்ல வந்து இப்பெல்லாம் நீலாம் வந்து மினிமம் அடிச்சா, இப்போ இங்கே சப்போஸ் சன் டிவியில் ஒரு படம் பார்க்குறேன்னா நீ 8 வச்சா சன் நியூஸ்ல வந்து விடுறாங்க. யார் அடிக்கிறியோ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகலாம் நீங்கள் இந்த வில்லன் இப்போ அடிக்கும்போது எவ்வளோ ஒத்துப்பேன்? நான் ஒரு 10வது மாடியிலேருந்து கீழே விடுற மாதிரி ஒத்துப்பேன். ஏன்னா ஒன்றுத்தில் பார்த்தா ஒன்று அடிக்கும்போது போயினே இருக்க ஸ்க்ரீனில் அதில் போடுறாங்க வாரங்கள், அப்புறம் குண்டக்கல், அது எவ்வளோ அங்கே போய் விடுறாங்க. அதாவது ஏன்னா அது மறுநாள் காலையில் ஷூட் அங்கே தான் இருந்தது. ஸோ இங்கேயாவது எட்டி வச்சிருக்கப்பா, நாங்கள் ரூமுக்கு போயிட்டுலாம் வரல, நேரம் அங்கேயே படுத்து கிடைக்க எனக்கு காலையில். ஏன்னா நீ ஒரு ஸ்டண்ட்மேன் ஒருத்தர் பாவம் சிங்கப்பூரில் வீசா இல்லாமல் மாட்டேந்துருக்காரு. அப்போ கேட்டதில்லை சார், ஒரு ஃபைட் சீனில் அங்கே சென்னையில் நடந்த அந்த எட்டி வச்சார் ஹீரோ, இங்கே வந்து ஓட்டேன் சார் அப்படின்னு கேட்டு திருப்பி எப்படி போகிறேன், இன்னொரு ஷூட்டிங் இங்கே இருக்குது சார், அந்த ஹீரோ வச்சாரு திருப்பி போயிடு. அதை ஃபேக்ட் அதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறேன். நான் அந்த டைரக்டர் மீட் பண்ணல. இப்போ டவரிங்காக இருக்கிற ஒரு வில்லனு கெத்தா அழ விடுறது, ஹீரோயின் அழ விடுறது, ஹீரோ அழலாம் பண்ணிட்டு கடைசியில் பொட்டுன்னு ஒரு ஹீரோயின் கணத்தில் அறியறதோ இல்லை ஒரு ஹீரோ ரெண்டே அடி அடிக்கிறதுல அது வண்டியில் வருது ஃபைட்டு. கடைசியில் ஆர்மி உன் பேரில் இருக்குது, ஹீரோ பேரில் நேவி இருக்குது. இப்படி இருக்கும்போது கடைசியில் 2 பேரும் வண்டி ஃபைட் பண்ணுறீங்க. அந்த லாஜிக்லாம் கேட்கறதுண்டா? சினிமாவில் என்ன லாஜிக் கேட்பீங்க சொல்லுங்க? வேணாமா? சினிமா இஸ் மேக் பிலீஃப் தானே. இதெல்லாம் இப்போ ஒருத்தர் அடித்தா பருந்து வாரங்கள் குண்டக்கெல்லாம் போக மாட்டான்னு தெரியும். ஆனாலும் நம்ம போய் அந்த படத்தை பார்க்குறோம். ஏன்? நமக்கு தெரியும் இது நடக்காதுன்னு, இது மேக் பிலீஃப்னு தெரியும். அதுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு எதுக்கு போகிறோம்? இந்த 2 hours என்னை என்டர்டெயின் பண்ணு. பட் இருந்தாலும் நான் வந்து ரிஸ்க் எடுத்து ஃப்ரண்ட் ரோல்லாம் உட்கார்றது இல்லை. 4 பேர் செத்துட்டாங்க ஹீரோ சுடும்போது, ஃப்ரண்ட் ரோல் பின்னாடி உட்காந்து. ஆமாம், என்னை தாண்டி இப்படி போகிறார் பைக்கில். கரெக்ட். அந்த மாதிரி பயமா இருந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணிடணும்னா திரும்பி உட்காரணும். ரிவர்ஸ்ல வருமா? திரும்பி உட்கார்ந்தா வராது புல்லட் இப்படி போகும்பா. அதே பாஸ்கி அப்படி போ, அது திரும்பி உட்கார்ந்தா பாஸ்கியோட மண்டை பின்னாடியில பார்த்தா இது பாஸ்கியா தெரியல, பாஸ்கின்னு தெரியாம வேற போட்டு புல்லட். ஆமா, அந்த புல்லட் அப்படிதான். ஆமா, சரி. பைட்டிகா புல்லட். இந்த கிண்டல்லாம் எந்த டைரக்டர் கிட்ட ஃப்ரீயா பேசுவேன்? எல்லா முக்காசி டைரக்டர் 2வது ஆஃப்டர் செகண்ட் தேர்ட் டே when they know that இவன் இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா சினிமால வண்டி சொல்லி நான் நிஜ வாழ்க்கையில இப்படிதான் இருக்கேன். உனக்கு தெரியும், ஐ எம் தி ஆப்போசிட். நான் எதுவுமே வாழ்க்கையில சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப லேட் பேக்கு. சரி, இந்த வண்டி ஸ்பீடா போறதா, நீங்க போகணுமா, நீங்க போக பஸ். லைட் பேக்கா இருக்கிற கேரக்டர் தான். பட் அந்த திடீர்னு ஆக்ரோஷமா இருக்க வேண்டிய ஒரு சீன்ல அது ஓகே, நாகார்ஜுன மாதிரி புடச்சுக்குமான்னு கேக்குறேன். இல்ல, அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க ஒரு இது நான் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். நரம்பு தள்ளி பேக்ல இருக்கா? இல்ல இதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு எனக்கு. அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண எல்லாம் அப்படியே வெளில வரும். ஆனா இங்க மட்டும்தான். போய் சொல்லாம சொல்லு, எங்கிட்ட இப்படி பேசுறதுக்குன்னே இப்படி போனிட்டு பண்றியா? இல்ல, நான் இந்த காசு கொடுத்துட்டு ஷர்ட் ஆயிட்டு வந்தையா உட கலாய்க்கலாம். நீ பார்த்தா பிளேன் ஷர்ட்டை போட்டு வந்து நியூஸ்ல பயங்கர சிபிஆர் சொன்னா இப்படி வருவ இல்ல. அது ஒண்ணு, அதுல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். இல்லப்பா, போலீஸ்னு வந்தோடனே இல்ல ரிட்டையர் ஆயிட்டேன். தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குறாங்க எனக்கு. போன 2 வருஷமா நான் எதுவுமே போலீஸுக்கு போட மாட்டேங்கிறேன். இல்ல, அது என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ் ஒரு கெத்தான போலீஸ், ஒரு அப்படியான போலீஸ், ஒரு இப்படியான போலீஸ் தான் சம்பத்தை கொடுன்னு அப்படி ஆயிடுச்சு. பட் ஆனா ட்ரெயின்ல நான் போலீஸா தான் பண்ணிருக்கேன். பை தி வே சிபிஐ அது பண்ணேன். பட் அது செரிபிரல் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. அது என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி சில ஸ்கிரிப்ட்ஸ்ல சிபிஐ போலீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருப்போம்.
அதை நம்ம சொல்ல முடியாது. ஹீரோவே நான் ஒரு ஆர்மி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தோம். எங்க ஃபாதர் டாட் வாஸ் டாக்டர் தி ஆர்மி, யூ நோ தட். ஸோ நமக்கு கொஞ்சம் அந்த 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 சைட் ஆஃப் இது தெரியும், ஒர்க். பட் நிறைய பேர் வந்து அதில் ரிசர்ச் பண்ணுறது இல்லை. சிபிஐனா போலீஸ் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, அது கிடையாது. சிபிஐ ஹாஸ் a different job to do. சேம் கமிங் டு யுவர் ஆர்மி பேக்ரவுண்ட் அண்ட் யுவர் பர்சனாலிட்டி, கண்டிப்பா ஆர்மியில சேர சொல்லிருப்பாருல. எங்க அப்பாலாம் கண்டிப்பாக சொல்லலாம். உனக்கு ரொம்ப மூளை வேணும் அதுக்கு. இல்லை, அதுக்கு மூளை இல்லை. ஆக்சுவலி மூளைன்னு இல்லை, உங்களுக்கு அது அந்த அந்த வேற ஒரு மைண்ட் செட் தேவை அதுக்கு. ஓஹோ, அந்த மைண்ட் செட் கீன் அட் ஆல். நாட் அட் ஆல். டு சர்வ் தி நேஷன். Serve the nation. I don't have to go join the army. Where MD? I serve the nation. I take care of my boys who work with me. அந்த லெவல்ல நல்ல சூப்பர் ஆன்சர். If you take care of your people who work with you, if everybody takes care of people who work with them, the nation will be fine. ஒன் பண்ண சம்பத். நம்ம என்ன கால் கொஞ்சம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிரு. கொஞ்சம் இது ஃபுல்லா எடுத்து அனுப்புறேன். நான் தொட்டு உனக்கு எந்த கால் வேணும்? இது வேணுமா லெஃப்டா ரைட்? கால் அனுப்பலன்னு வெச்சுக்கோ. அதான் பிரச்சனை. கமிங் டு காலா. காலால பண்ண ரோல் எப்படி வந்தது? அண்ட் ரஞ்சித் தானே டைரக்டர். ஸோ ரஞ்சித் வெங்கட் பிரபுவோட. ஆமா, நம்ம சென்னை 28 சரோஜா கோவால அந்த கான்டாக்ட். அண்ட் ரஞ்சித் கூப்பிட்டு தான் சொன்னேன், அண்ணா இது பண்ணுங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க வாங்க பண்ணுங்க. ஓகே சரிப்பா. ஏன்னா ரஜினி சாரோட ஒரு ஓகே ஓகே. ஸோ how was that scene? How was it explained to you? and பண்ணும்போது எப்படி இருந்தது? நைஸ், இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ரஜினி சார் ஹி ஸோ என்கரேஜிங். ஆக்சுவலி சும்மா அப்படின்னு இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க பை சான்ஸ் பண்ணி முடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல் எக்ஸ்ட்ராடினரி சம்பத். எப்படி இது சும்மா நின்று பேசிட்டு இருக்க உள்ளே வந்துட்டு இப்படியாரு. அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் என்ன சொல்லணுன்ற ஆசைப்படுறேன்னா, அவருக்கு எப்போ நான் பெங்களூர் அங்கே தான் இருந்தேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அவருக்கு நான் அவரோட படங்கள் நான் எந்தெந்த தியேட்டரில் பார்த்தேன்னு சொல்கிறச்ச அவர் எனக்கு சொல்கிறார், பட் அந்த தியேட்டர் இப்போ ஒடிச்சிட்டாங்களா, அங்கே அப்பார்ட்மெண்ட் வந்துருத்த, அந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருந்தார். வி ஸ்போக் கன்னடா. கன்னடம் கத்துனச்சா? யாரு? நான் கன்னடம் நல்லாவே பேசுவேன். கமிங் டு டப்பிங், how comfortable are you? and மோஸ்ட்லி அந்த ரோல்ஸ்க்கு சூட் ஆயிடும் உன்னோட வாய்ஸ், கரெக்ட்டா இல்லையா? அதுல தண்ணி காமிச்ச ஒரு ரோல் எது டப்பிங் பொறுத்து? கோவா. ஓ ரியலி சாஃப்டன் பண்ணி பேசுறது, அந்த பேஸை கட் பண்ணி பேசுறது. just tell me how was it? நார்மலா நீ பேசுறதுக்கும் அந்த ரோல் இப்போ ஃபைனலா அந்த கோவாவோட படம் நம்ம பண்றோம்னு டிசைட் பண்ணியாச்சு. அரவிந்த் ஆகாஷ் நான் தான் பண்றோம்னு கூட டிசைட் ஆயிடுச்சு. ஸோ அரவிந்த் ஆகாஷ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, நீ தினைக்கும் வீட்டுக்கு வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு இன்ஹிபிஷன் வந்துடும் ஷூட்டுக்கு போனோம்னா. ஸோ அதுக்கு முந்தி நீ வீட்டுக்கு வா. ஸோ வில் லிவ் லைக் அ கப்புள். நான் உனக்கு டீ போடுறேன். He would literally come home after gym. You never felt embarrassed about it? No, it's a role that I'm doing. It's okay, not. Okay. No, அது ரிஹர்சல் நான் கூட இல்ல. நானும் அவனும் டிவி பார்ப்போம். நான் டீ போட்டு கொடுப்பேன், அவன் குடிப்பான், உட்காந்து பேசுவோம். நிறைய. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல இனிபிஷனே இல்லைன்னா எனக்கும் அரவிந்த் ஆகாஷ் அவ்வளோ கேஷுவலா பண்ண முடிஞ்சது. எதனாலன்னா வி பிராக்டிஸ்ட் இட். இட்ஸ் அ ஜாப்ல இஃப் யூ டேக் இட் சீரியஸ். அதில் ஒரு அந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இந்த 3 பசங்க வந்துட்டு கோவாக்கு வந்திருப்பாங்க, இதுலேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி. ஸோ நான் பண்ண கேரக்டர் வந்துட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணி அவங்கள பார்த்தோன்னே, ஹாய் யூ கைஸ் ஆர் ஃப்ரம் மதுரை, இட்ஸ் a temple town isn't it அப்படின்னுவான். ஸோ அந்த பேஸை கட் பண்ணி பேசுறது. நார்மலா எப்படி பேசிருப்பேன், அது ஒரு கெத்தா பேசுறதே. நீ ஒரு ஹாய் மதுரையில் இருந்து இருக்கீங்களா மச்சான்? ஓ அதானே எல்லா கோவில்லாம் அங்கே அதிகமாக இருக்கும், மீனாட்சி கோவில் அப்படிதான் பேசுவோம். ஓ லவ்லி. அண்ட் பாலிவுட் எப்படி சார் பார்க்காம விட்டாங்க? இல்லை, எனக்கு கால்ஸ் வருது, நிறைய கால்ஸ் வருது. அட்லீஸ்ட் once or twice a month. Because of seeing watching so many films. Most of your Telugu films. My Telugu films. But என்னன்னா நான் பாம்பே போனோம்னா ஒரு ப்ராப்பரான லான்ச் பண்ணும். ஹிந்தியும் நல்லா பேசுவேன். ஹிந்தியும் பேசுவேன். I speak good Hindi. 12 லாங்குவேஜ் பேசுவீங்க? இல்லப்பா. இப்போ இவ்வளோ படங்கள்ல இந்த டெரரைசிங் வாய்ஸ்ல சில வெரைட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ மரோ சரித்திரால கமல் வந்து இந்த டைப் ஆஃப் தெலுங்கு, அந்த டைப் ஆஃப் தெலுங்கு. இப்போ நீங்க இது மிர்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல வந்துட்டு ஒரு அதுலயே அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பெரிய மர்டர் நடக்கும். மர்டர்னா குத்துவான் இந்த கேரக்டர். குத்திட்டு இல்லை குத்துறதுக்கு மிந்தி போய் அவங்க அண்ணன்னு சொல்லுவான். அதை வந்து டைரக்டர் வந்துட்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், இதை வந்துட்டு நான் எங்கள் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓர கத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு கேட்குது. பட் அதுக்கு அது ஒரு மெனசிங்கான ஒரு இதுவாக இருக்கணும். ஏன்னா இதை தான் இவன் பார்க்கணும், இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் என் அண்ணன். அவன் எதிர்க்காக தான் நான் கொல்ல போகிறேன். அந்த ஆங்கர் அவனுக்குள்ளே வரணுன்னா நான் அவனுக்கு மட்டும்தான் சொல்லணும். ஸோ அவர் சொன்ன, சரி எப்படி சொல்லலாம்?
நான் ஒரு சொல்லிட்டு காட்டினேன். సూపర్ எப்படி கேன் டெமோ కన్ను రెప్పలు వాల్చకుండా చూడన్నా దేవా గాడి కొడుకు తగన్నరు కొత్తుండో எங்கடா இருக்க நீ டேய் அது மாதிரி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஓகே, ஒரு கெத்தான டைலாக இப்படி பண்ணிக்காமே. தட் இஸ் இன்டென்சிட்டி டெரிஃபிக்காக இருக்கணும். ரொம்ப லோ வால்யூமில் பேசுகிற மாதிரி இல்லை அரிட காட்டத்துலேயே இருக்குமே அது கிளைமேக்ஸில். மிரட்டுறது சொல்லுவான், அவன் பேக் எடுத்துருவான், ஃபோன் போடுவான், பசுபதி ஃபோன் எடுப்பான். அவன் வந்துட்டு ஃபோன் போட்டது சிங்கப்பெருமாளுக்கு. சிங்கப்பெருமாள் வந்துட்டு ஜாக்கி ஷாப் சொல்லணும் சரக்கு எடுத்துட்டேன்னு. ஆனால் பெருமாள் பசுபதி ஃபோன் எடுப்பான். அவன் சொல்லுவான் ஏதோ சொல்லிச்சு இந்த சைடில் சொல்லுவான் சிங்கப்பெருமாள் இல்லை பசுபதி. சிங்கப்பெருமாள் அவுட்டு, நாகராஜ் அவுட்டு, இனிமேல் எல்லாமே நான் தான். எனக்கு உன் மேலே பிரச்சனை இல்லை. கஸ்தூரி எங்கே இருந்தாலும் இப்போ வரணும் இங்கே. அதுவும் மிரட்டல் தான். So that's an advantage with the voice, isn't it? Yeah. You don't have to bother about the mic, nothing, and the share and the recording quality சவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா போதும். கோவம் வரும்போது எப்படி சம்பத்? சைலண்ட் ஆகிடுவேன்ப்பா. சத்தியமா நம்ப முடியல. சைலண்ட். நான் இது அடி தடி குத்து கொலை இதெல்லாம் போக மாட்டேன். நான் சினிமாவில் எது பண்றேனோ அது என் நிஜ வாழ்க்கையில் சம்பந்தமே கிடையாது. சுத்தமா யாராவது அடிச்சுட்டு தான் பாஸ், ஏன் பாஸ் விட்டுரு பாஸ் பரவாயில்ல, இல்லப்பா நீ ஏன் கேட்ட தப்பாயிடுச்சுப்பா, ஒன்னும் அடிப்பா ரெண்டு அடிச்சுட்டு இருந்துச்சு என்ன திட்டாத விட்டுரு என்ன, அப்படிதான் நான் போயிடுவேன். யுவர் டாப் 3 காமெடி ஆக்டர்ஸ் வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப ரசிச்ச காமெடி? நாகேஷ் only one. Vadivel of course இல்லன்னு இல்ல, பட் we grew up in the Nagesh style. Okay. Any specific film? How many? சர்வர் சுந்தரம். So many. இது பஞ்சதந்திரம். அமேசிங்ல, இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்தியான்னு. எவ்வளவு பேர் லவ் பண்ணிருப்பா சம்பத்? தெரியலையே. I mean fans will love you obviously. ப்ரப்போஸ் பண்ணி லவ் லெட்டர் எல்லாம் கொடுத்து போய் என்ன சம்பத் சைலண்டா போய் சொல்லி சீரியஸாப்பா. அந்த எனக்கு அந்த சைடு நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணதில்லை. நீ பண்ணல, பட் வந்திருப்பாங்களே கியூல இந்த மாதிரி பர்சனாலிட்டி யாராவது பார்க்காம போவாங்களா? இல்லை அப்படிலாம். ஃப்ராங்கா லவ் ஒருத்தர் கூட லவ் பண்ணல. எவ்வளவு யோசிக்கிற பாரு. இல்லை லவ் பண்ணலன்னு இல்லை, பண்ணியிருக்காங்க. பட் சிலது வந்து இன்ஃபேச்சுவேஷன் சொல்லியிருக்கலாம், சிலது வந்துட்டு விசு படத்துல வர மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருவேன். இது வந்து லவ்க்கான வயசு இல்லை கலந்து. அப்படி இல்லை, ஏன்னா என்னோட ஜர்னியே வேற எங்கேயோ இருக்கு போஸ்கி. யூ நோ இட். Are you so focused that you didn't even want to spend time for all this? Yeah. I focused. My daughter and my work took away my major time. பெரிய லெசன் பாக்குறவங்களுக்கு இப்படி சொல்றது. நான் என் பொண்ணோட ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மிஸ் பண்ணதில்லைப்பா. ஈவன் பீயிங் an actor. Great. ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மிஸ் பண்ணதில்லை, ஒரு ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணதில்லை நான். That's all. So my priorities were very clear. இது சினிமா நான் வந்து நேசிச்சுட்டு வந்தது. தத்துவம், லைஃபோட தத்துவம் என்ன? Be happy. Be simple, be happy. அந்த கால் ரெண்டு கால் கொஞ்சம் இல்ல, ரெண்டு ஃபுல் கால். அது ஃபர்ஸ்ட் கால் எது கேட்ட அத சொல்லு. அது மிஸ்ட் கால். Anyway, Sampath, we had a fantastic time, Sampath. Thank you. இவ்வளவு ஷெட்யூல்ல அந்த ஊரு இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் போயிட்டு இருக்கும்போது you created time for me. No, that's because you are a friend of mine. So நான் வந்து கேரண்டி கூட பண்ணல. சம்பதை கேட்டு பார்க்குறேன்னா ஃபார்ச்சுனேட்லி இட் கோயின்சைடட் வித் யுவர் ஷெட்யூல். இங்கே பண்ணுறதில்ல. ஸோ வி ஹேட் அ பியூட்டிஃபுல் டைம். எனக்கு வந்து சீக்கிரமே ஹாலிவுட்ல ஐ விஷ் டு சீ யூ. ஹாலிவுட்ல நான் ஃபர்ஸ்ட் பாலிவுட் போகிறேன். அதை தாண்டி அங்கே போ ஆட்டோமேட்டிக்காக 10 படத்துக்கு இங்கே போடுவாங்க பாலிவுட்ல. ஸோ வாட் யூ ஃபீல் ஹாலிவுட்ல சான்சஸ்? இஃப் இட் கம்ஸ் ஐல் டு இட். இங்கிலீஷ் அலட்சியமாக பேசுவேன். ஆமாம் இல்லை வேற என்ன எங்கிட்ட கற்றுனது எதுவுமே நீ சொல்ல இந்த இன்டர்வியூ தெரிஞ்ச மாதிரி காமிச்சு. ஸ்பானிஷ். டிலைட். Anyway, thank you so much. Wish you great luck for your. Thanks, Boski. God bless you. You look as usual, as handsome as ever. ஐயோ சாம் கிட்டே இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட். பட் இது நாங்க முதல்ல பேசி வச்சுக்கலப்பா. இதுவும் பேசி வச்சுக்கலாம். ஒரு பிளேன் ஷர்ட் போடுவார், நான் பிரிண்டட் ஷர்ட் போடுவேன்னு. எதுவுமே ஆமா அப்படிதான் அமைஞ்சது. ஸ்ட்ரெயிட் கால் ஸ்பேட் மாதிரி. அது சினிமா பத்தி பேசுறாங்களோ ரியல் லைஃப்ல யார் பேசினாலுமே அந்த ஃப்ராங்க்னஸ் எனக்கு சாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ராங்க்னஸ் ஹியூமரோட கலந்து இன்னைக்கு எனக்கு பெரிய ரெவலேஷன் இருந்தது. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு லவ்லி கெஸ்டோட அடுத்த வாரம் பார்க்குறோம். ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.